உங்களில் இந்தியாவுடைய பிரஜைகளை நீங்கள் ஒருவரா இல்லையா என்பதற்குண்டான ஒரு ஆவணமாக இந்த இசையாரை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதனால கொஞ்சம் கவனமா இந்த காலத்துல அடுத்த 4ஆம் தேதிக்குள்ள இது எல்லாத்தையும் முடிச்சிடணும். பாம்பை எப்படி பூர்த்தி பண்ணணும், காணா போச்சுன்னா அதுக்கு பிறகு சேர்க்கப்படாது. 2ல் 1 கரெக்டா எழுதி தப்பு இல்லாம எழுதணும், கிழிச்சிடக்கூடாது, தவறு வந்துடக்கூடாது, மாற்றி அங்கெங்கே எழுதிடக்கூடாது, அடிச்சு எழுதக்கூடாது, என்ன வந்தாமோ சொல்லலாம். 2வது நீக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அது போல பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சேர்க்கிறதுக்கு தான் வழியை பார்க்குற மாதிரி தெரியும், நீக்கிறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதான்னு பார்த்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதிலே குறிப்பாக இன்று அந்த ஓட் சோர் என்று சொல்லக்கூடிய ஓட்டு திருட்டு எப்படி எல்லாம் உலகத்தில் நடக்கிறது. இன்றைக்கு பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறவரும் திருட்டு ஓட்டினால் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஹரியானாவும் சரி, மகாராஷ்டிராவும் சரி, அதே போல் பல மாநிலங்களிலேயும் இந்த இருப்பவர்கள் ஓட்டை திருடி இருக்கிறார் என்றெல்லாம் இன்றைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டக்கூடியதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் மார்க்கத்தினுடைய காரியங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இதை இப்ப விட்டுட்டு அடுத்த 4ஆம் தேதிக்கு பிறகு போயிட்டு நான் எதுவும் கேட்கக்கூடாது. அந்த காலகட்டத்திற்குள்ளால் அதனாலதான் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஜமாத்துலமா ஒரு விஷயத்துக்கு இத்தனை அறிக்கை வெளியிட்டது இல்லை, இதோட 3 அறிக்கை வெளியிட்டு. அதனால அதில் உள்ளவர்கள் வாங்க கொடுக்குறாங்க, வீடு வீடா வந்து தேடி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. தேடி கொடுக்காட்டாலும் கூட பிஎல்ஓ போனோம், அது வாங்கி அதை கேட்டு வாங்கிறோம். அது மாதிரி 18 வயதுக்கு பூர்த்தியானவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த ஃபார்ம் 6 வாங்கி அதையும் பூர்த்தி செய்வதிலே சமுதாயத்தினுடைய தலைவர்கள், ஊரினுடைய பெருமக்கள், பள்ளியினுடைய நிர்வாகிகள், சங்கைக்குரிய உருவாக்கல் இந்த காலகட்டத்தில் இதை கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்திலே இதை கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நம் இருந்த அந்த ஓட்டை பறிப்பதற்காக, இல்லாமல் ஆக்குவதற்காக செய்யப்படக்கூடிய முயற்சிங்கிறது கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஏராளமான முயற்சிகள் செய்யப்படுகிறது, ஏராளமான முயற்சிகள். அதை நாம் இந்த காலகட்டத்தில் விலக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க அந்த வாக்காளரா சேர்க்கிறதுக்கு 2005 2002க்கு பின்னால நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர்களா நீங்க சேரணுமானா அதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் மற்றவர்களுடைய அந்த ஃபார்மையும் பூர்த்தி பண்ணணும். அவங்களுடைய அடையாளங்களையும் அவங்களுடைய அந்த எண்ணிக்கையும் பூர்த்தி, அவங்களுடைய எண்களையும் பூர்த்தி செய்கிறது மாத்திரமல்ல, தேவைப்பட்டால் பிஎல்ஓ 11 சான்றுகளையும் ஒன்றை கேட்பார். என்ன சார்ந்து? வாக்காளர் அடையாளத்தையா? அதுல சென்றால நீ தானே வாக்காளர் அட்டையாளையே கொடுத்த, தேர்தல் ஆணையால கொடுத்துச்சு, வேற ஆட்சியில கூட இவங்க ஆட்சியில கொடுத்தாங்க. இந்த சங்கிகளுடைய பிஜேபியினுடைய ஆட்சியில தான் இல்ல அது ரொம்ப முக்கியம், ஆதார் முக்கியம், வாக்காளர் அடையாள அட்டை முக்கியம். அந்த வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளராக சேருவதற்கு அது ஆவணம் இல்லை. சரி, ஆதார் எல்லாத்திலையும் பேங்க்ல இருந்து இங்க வர எல்லாத்திலையும் ஆதார் இணையுங்கள் இங்க மட்டும் தள்ளுங்க, இங்க ஆதார் செல்லாதுங்க. இது எதை பார்த்து செல்லும் என்றால் நமக்கு நிறைய தள்ளுதான் பார்க்கலாம். ஓட்டுநர் உரிமை வருமா, அது சேராது. அதை கேட்டா அது ரேஷன் கார்டு அது வராது. என்னத்தப்பா நீ ஆவணமா கொண்டாட சொல்றேன்னா அவன் சொல்லியிருக்கிறான் 10 11, அது எல்லாத்துலயும் இருக்காது. அதனால அதை பார்த்து எப்படியாவது கடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அதை பூரா செய்துட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். அதனால விழிப்புணர்வுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நேரத்திலும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே நாம் அதிலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அருமையாளர்களை நம்முடைய நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கிருக்கிறான். இதுல கொடுமை என்னன்னா, ஏண்டா நீக்கி இருக்கிற இவங்களை பூரா வாக்காளர் லிஸ்ட்ல இருந்தாங்களே, ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்களே, இவனை ஏன் நீக்கி இருக்கிறோன்னு சொல்லி கோர்ட்டு கேட்குது தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் சொல்லுது அது காரணம் தான் சொல்ல வேண்டியதில்லை. கள்ள பயிர்கள் தெரியுதா? காரணம் சொல்ல வேண்டியதில்லை, காரணங்களை சொல்ல வேண்டிய அந்த ஒரு நிலை இல்லை. காரணங்களை சொல்ல மாட்டோம் என்று நீதிமன்றத்திலே தேர்தல் கமிஷன் சொல்லுகிறது என்று சொன்னால் அவருடைய நோக்கம் என்னங்கிறது புரியறதுக்கு உண்டான ஒரு அவங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை சேர்க்க மாட்டாங்க, ஆதாரம் எடுத்துக்கிற மாட்டாங்க, அது மாதிரி அவங்க ரேஷன் கார்டு எடுத்துக்கிற மாட்டாங்க. இப்படி தள்ளுவதற்குண்டான ஒரு நிலை. ஏற்கனவே முன் அனுபவம் இருக்குது இல்லையா? எதையும் அனுபவத்தை பார்த்தா ஒரு காரியம் செய்ய முடியும். எங்களுடைய பெரிய பட்டாம்ச அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது ஒரு சிங்கம்
உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்துட்டான். காட்டினுடைய ராஜா. அப்ப அது வந்து ஒரு ஊரைக்கிட்ட எல்லாத்தையும் நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன் எல்லாரும் விசாரிச்சிருவாங்க சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டா ஒன்னா வந்து விசாரிக்க வந்துட்டான். எல்லாம் உள்ள வந்து வந்து விசாரிச்சுட்டு போச்சு. ஒரு நரி மட்டும் தள்ளியே நின்றுச்சான், வாசல்கிட்டே நின்றுச்சான். எல்லாரும் பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போறாங்களே, நீ பக்கத்தை வந்து விசாரிக்க மாட்டேங்கிறிய, தூரத்திலே இருந்து சௌக்கியமான்னு கேட்கிறிய அப்படின்னு இந்த சிங்கம் நிறைய பார்த்து கேட்டுட்டான். நரி சொல்லித்தான், எல்லாரும் உள்ள வந்த கால் தடம் தான் இருக்கிறத தவிர வெளியில வர்ற கால் தடம் தான் காணல. எல்லாம் உள்ள வந்த கால் தடம் தான் இருக்கிறத தவிர வெளியில வந்தது மாதிரி ஒரு பிராணியும் தெரியல. அதனால நான் நீ உங்களுக்கு சௌரியமா நீ விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அது மாதிரி ஏற்கனவே உள்ள ஒரு அனுபவத்தை வச்சுதானே இன்றைக்கு உள்ள காரியத்தை முடிவெடுக்க முடியும். ஏற்கனவே பீகாரிலே வாக்காளர்களாக லிஸ்ட் எழுதி கொடுத்தவர்களிலே 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார். நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கூட சொல்ல வேண்டியதில்லை என்று தேர்தல் கமிஷன் சொல்லுமானால், அருமையானவர்களே, என்ன சூழ்ச்சிங்கிறத விளங்கினாங்க. அதனால தேர்தல் நடப்பதற்கு முன்னால் அது மாதிரி ஒரு கூட்டம் தேர்தல் கமிஷன் வந்து பீகார் தேர்தல் முடிச்சுட்டு இவங்க எல்லாம் மௌத்தானவங்க, இவங்க ஹயாத்தாவே இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட வெளிப்படுத்திச்சு. இவங்க எல்லாம் ஆட்கள் போயிட்டாங்க அப்படி. அப்ப அந்த நேரத்தில் சமூக ஆர்வலர் ஒரு ஆளு, யோகேந்திர யாதவ் ஒரு ஆளு, அவர் என்ன செய்தாருன்னா, இறந்தவங்க சொல்லி தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு 10-50 பேரை எடுத்து மொத்தமா கொண்டு போய் பூரா கோர்ட்டை கொண்டு நிப்பாட்டிட்டார். தேர்தல் கமிஷன் இவங்க மூத்தா போனாங்கன்னு சொல்லிடுச்சு, பாத்துக்க ஹயாத்தா இருக்கிறாங்க. அதனால ஏற்கனவே மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொன்ன நபர்கள் அவர்களை கோர்ட்டை கொண்டு அந்த யோகேந்திர யாதவை நிறுத்தினார். இதெல்லாம் நமக்கு பாடம். அதே போல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் சொன்னார், இதுவரை மற்றவங்களோட தீ குடிச்சிருக்கிறேன், நண்பர்களோட தீ குடிச்சிருக்கிறேன், தெரிஞ்சவங்களோட தீ குடிச்சிருக்கிறேன், வீட்டுல தீ குடிச்சிருக்கிறேன், உணவர்களோடு குடிச்சிருக்கிறேன், ஆனால் முதலாக இறந்தவர்களோடு தீ குடிக்கிறேன். தேர்தல் கமிஷன் யார் யார் இறந்தீங்கன்னு சொன்னாலும் அவனை ஊரை கூட நிப்பாட்டி வச்சுட்டு இவங்க கூட மௌத்தானவங்க அவன் சொல்லுது, ஆனால் இறந்தவர்களோடு தீ குடித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி போக்கிற போய்கிட்டு இருக்கிறதுக்கு நடந்த ஒரு சம்பவங்கள், முன்னால் உள்ள அந்த மாநிலத்திலே நடந்த அந்த சம்பவம் நமக்கு ஆதாரங்கள். எனவே இந்த காலகட்டத்தில் மார்க்க விஷயத்தில் விழிப்புணர்வா இருக்கணும், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில் விழிப்புணர்வா இருக்கணும். ஒவ்வொரு விழிப்புணர்வு எல்லைன்னா எல்லாத்திலையும் இருக்கணும். எதை சொல்வது, இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற நிலை என்று சொன்னால் இப்பொழுது ஒரு மாசத்துக்குள்ள வெளிரங்கமான இந்த எஸ்ஐஆர் விஷயத்துல வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அது மாதிரி இந்த தேர்தல் கமிஷனர் இருக்கிறாரு ஞானேஷ்குமாரா, அவர் யாருன்னு பார்த்தா பார்ட்டிக்காரர் ஏற்கனவே அமித்ஷா அவருடைய செயலாளராக இருக்கிறார். வேலை பார்த்த இடம் எங்கன்னா அமித்ஷா. அந்த கிரவுண்ட் இருந்து வரும்போது எப்படி இருக்கும் பார்ட்டி, அங்க வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அவனா நியமிக்கப்பட்டவர். அது மாதிரி இந்த தேர்தல் கமிஷனை யார் என்று இருக்கணும், தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பது யார் என்று சொன்னால் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி 3 பேரும் சேர்ந்தான் தேர்தல் கமிஷனரை தலைமை கமிஷனர் தேர்ந்தெடுக்கணுங்கிறது விதி. ஆனால் அதை மாற்றி விட்டார். மாற்றி என்ன கண்டத்தனம் செய்ய போறதுக்கு உண்டான ஒரு உதாரணம். பிரதமர் என்ன செஞ்சாருன்னா, இனிமே உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அதுல ஒரு ஆள் இருக்க மாட்டாரு, நான் பிரதமர் நியமிக்கிற ஒரு ஆள் அதுல உறுப்பினராக இருப்பாரு. அந்த 3 பேர்ல ஒரு ஆளுன்னு யாரை நியமிச்சாங்கன்னா அந்த செட்டாளன் அந்த பாட்டுக்காரன் அமித்ஷா கூட நியமிச்சார். 3 பேர் யாரு, பிரதமர், உள்துறை மந்திரி, எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் வேலைக்கு எடுபடுவாங்க, அதனால அது எடுபடல. இந்த 2 பேரும் அங்கீகாரம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நாட்டில் யார் அநியாயம் ஊழல் செய்தாலும் விசாரிக்கலாம். இவங்க கூட பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் பண்ணாங்க, பிரதமரே இருந்தாலும் அது பெருமையா சொன்னாங்க, பிரதமரை நாங்க கேட்டுக்கிறோம், பிரதமரே தப்பு பண்ணியிருந்தாலும் கூட விசாரிக்கலாம் எந்த அளவுக்கு நாங்கள் சட்டத்தை கொண்டு இருக்கிறோம் சொன்னாங்க. அந்த பிரதமரையும் தாண்டிய ஒரு அதிகாரத்தை தேர்தல் கமிஷனருக்கு கொடுத்திருக்கிறார். தேர்தல் கமிஷனர் அவர் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அவர் மீது குற்றம் இருந்தால் விசாரிக்கப்படாது, தள்ளுபடி செய்யப்படும். ஏற்கனவே கமிஷனராக இருந்து தேர்தல் பொறுப்பாளராக இருந்து அவர் குற்றம் செய்தார் என்று அங்கே கொண்டு போய் முறையிட்டாலும் சரி, இன்றைய தேர்தல் கமிஷனரை கொண்டு போய் முறையிட்டாலும் சரி, அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்று ஏற்கனவே சட்டம் கொண்டுட்டாங்க. பிரதமரையும் தாண்டிய ஒரு நிலை என்ன, அவர் வந்து ரொம்ப மாசும், எந்த விதமான பாவமே வாழ்க்கையை செய்யாத மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை கொண்டு வச்சிருக்கிறாங்க.
ஏன்னா இந்த திருட்டுத்தனம் தான் செய்யறதுக்கு அந்த முன்னால என்னென்ன ஓட்டையெல்லாம் இருக்குதோ அதை அடைக்கணும். அந்த சட்டத்தினுடைய நிலைப்பாடுகளிலே குறுக்க வந்துடக்கூடாது. அதுக்காக ராகுல் காந்தி மக்கள்கிட்ட சொல்றாங்க தவிர கோர்ட்டு போங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு இருந்துச்சுன்னா கோர்ட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறான். கோர்ட்டுக்கு ஏன் போவாங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் செல்லுபடியாகாது, தேர்தல் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது. அதனால இந்த தில்லு முடங்கள்லாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார்கள். அதனால் நாம் கவனம் வேண்டும் என்று சொல்கிறோம். அது மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரையிலே கோடிக்கணக்கான வெளி மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் வெளி மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள். சென்னையில சவுகார்பேட்டை ஒரு ஏரியா இருக்குது, போனவங்களுக்கு தெரியும். அங்க போய் யாரும் தமிழ்லாம் பேச முடியாது, ட்ரெயின்லயே தமிழ்ல பேச முடியாது. நீ வந்தே பாரத போங்க, எல்லாத்தையும் வியாபியாக தான் கிடைக்கிறது தவிர ஒரு வார்த்தையும் தமிழ்ல தெரிய மாட்டேன். நீ வந்தே பாரத 2-3 தடவை போனதுனால அங்க 2-3 பீகாரிகள் அந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துருக்கிறாங்க. 2-3 பேர் நமக்கு பழக்கமாயிட்டான். அதுல நம்ம ஆட்களும் கூட அது வந்த பிள்ளைகள்ல நம்ம தொழுதுட்டு இருக்கிறத பார்த்தவொடனே அவங்க உரிய நேரத்தை தொழுதான் இருக்கும். அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்தவொடனே லீவு தான், எங்க ஹலாலான இறைச்சி கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு கூட கடைசியில் வாப்பாடு சொல்லி போன செவ்வாய்க்கிழமை வந்து தங்குனாங்க. எங்களுக்கு லீவு தான், அன்னைக்கு வந்து வரது போகாது, நான் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதுக்கு எங்கே கறி கிடைக்கும்னா சரி கறியை சமைச்சு கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்த உடனே அந்த 60 உட்காந்து சாப்பிட்டா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பீகாருக்காரங்க இன்னைக்கு ரொம்ப ராகத்தான் இருக்கிறாங்க. அங்க போய் பீகார்ல பேசுற பிரதமர் தமிழ்நாட்டில் தொல்லப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ள பீகார்காரங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க போனா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களை சில மோதினார்களையும் சில துணை இமாம்களை எடுத்து பார்த்தாலே போதும் எப்படி செடி பார்க்கிறாங்கன்னு தெரியும். அதனால இன்னைக்கு வெளி மாநிலத்தவர்கள் ஏராளமான முறையிலே இங்கே அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சென்னை சவுகார்பேட்டை போன்ற இடங்களில் எல்லாம் வெளிமாநிலத்தவர்களுடைய கோடிக்கணக்கில் சென்னையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய 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 கட்டடங்கள் இருக்கும், 20 மாடி 30 மாடி. அங்க முஸ்லிம்கள் கூட இருக்கிறதுக்குண்டான ஒரு அனுமதி இல்லாத அளவுக்குண்டான பல கட்டிடங்கள் இருக்கிறது. ஆனால் வெளி மாநிலத்தவர்களை கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கிறார். அவர்களை எல்லாம் உன்னை சேர்ப்பதற்குண்டான அந்த ஒரு நிலை, வாக்காளர்களாக சேர்ப்பதற்குண்டான ஒரு நிலை. இதுல முஸ்லிம்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருக்கணும். எந்த விஷயத்திலையும் விழிப்புணர்வு இருக்கணும், கவனம் இருக்கணும் என்று சொன்னாலும் கூட நான் பேட்டையிலே உள்ள பெருமக்களிடத்திலேயும் ஜமாத்தினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள், அரசியலில் விழிப்புணர்வு உள்ள பெருந்தலைவர்கள் இருக்கிறீர்கள், சங்கைக்குரிய உலமாக்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள். இங்கே உள்ள எல்லோரையும் கேட்கிறேன், நம் ஊர்ல அதாவது 18 வயதை பூர்த்தி அடைந்த ஒரு ஆளும் கூட வாக்காளராக சேர்க்கப்படாமல் இருந்துவிடக்கூடாது. அது மாதிரி இங்க யாரும் பல பேர் கவனம் இல்லாமல் இருக்கும், ஆனால் யாரும் வாக்காளர்களாக சேர்க்கப்படாமல் இருந்து விடக்கூடாது. எல்லோரும் கவனம் செலுத்தணும்னு சொன்னாலும் கூட முஸ்லீம்கள் கூடுதலாக கவனம் செலுத்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாலிமார் தொலைக்காட்சியில ஒரு நாள் நம்முடைய தமிழன் பிரசன்னாங்கிறவர் ஒரு செய்தியை சொன்னார். தமிழன் பிரசன்னாங்கிறவர் பாலிமார் தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை சொன்னார். அவர் சொல்லும்படி சொல்கிறார், பீகாரிலே தாகான்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த தாகா என்ற மாவட்டத்திலே அங்கே உள்ள முகவர்களிடத்தில் எழுதி கொடுத்த அந்த வாக்காளர் சீட்ல 80,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாவட்டத்தில் மாவட்டம். அதே நேரத்தில் கயா ஒரு மாவட்டம் இருக்கு பீகார்ல, சங்கிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தா குறிப்பிட்ட ஒரு முகவரியை சொல்கிறார். அந்த ஒரு முகவரியில 2 ரூம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டுல மாத்திரம் 947 பேர் இருக்காங்க. அந்த ஒரு வீட்டுல மாத்திரம் ஒரு ஊர்ல இருக்க வேண்டிய ஒரு கிராமத்தில் இருக்க வேண்டிய அளவுக்குள்ள ஆளு 2 ரூம் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே 947 பேர் அங்கே வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பாலிமர் தொலைக்காட்சியிலே தமிழர் பிரசன்னா சொன்னதை நான் கேட்டேன். உண்மையானவர்களே, எப்போ இருக்கிறவங்களை இல்லாமக்குறதுக்குண்டான ஒரு நிலை, இல்லாதவர்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்குண்டான ஒரு நிலை என்று சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் யாரும் அதை பேசுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் அதிலே கூடுதலான கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அருமையான பெருமக்களை, வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திற்கும் உண்டான நம்முடைய வெற்றி என்று சொன்னால் நாம் தீன் உள்ளவர்களாக, மார்க்கம் உள்ளவர்களாக, அல்லாஹ் ரசூலை பொருந்திக் கொண்டவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய துன்யாவும் சிறக்கும், ஆகிரமும் சிறக்கும். எல்லா காலகட்டத்திலையும்